ஹைலைட் என்ன தெரியுமா? இந்த பேச்சுல எல்லாமே ஓகேங்க, ஃபுல் மீலுங்க. ஆனா ஒருத்தரை போட்டு அடிச்சாரு பாருங்க அடி. யாரா நீ? நீ எல்லாம் ஆட்டத்திலே கிடையாது, படே ஓடு சொல்லி ஓடு, இந்த பக்கமே பார்க்க கூடாது, ஓடு பண்ண அடி கிழிச்சு விட்டாரு. அதுலயும் ஒருத்தன் பேசணும் பாருங்க. அதாவது நாளைக்கு விஜய் என்ன பேச போறாருன்றத இவருக்கு கொஸ்டின் ஆன்சர் ஷீட் லீக் ஆயிடுச்சான். லீக் ஆட அந்த ஊரை பத்தி பேசுவாரு, அதை பத்தி பேசுவாரு, இதை பத்தி பேசுவாரு, என் நெஞ்சில் குடியிருக்கும் சொல்லிட்டு போயிடுவாருன்னு சொன்னாரு. ஸ்டார்ட் பண்ண உடனே தலைவன் மஞ்சள்னு சொல்லி ஆரம்பிச்சார். நம்ம மெயின் வாய்ஸ் எங்கேயோ போகுது. மஞ்சள்னு சொன்ன உடனே ஆஹா தலைவன் ஆரம்பிச்சிட்டான்டா, மஞ்சள்ல மங்களகரமா ஆரம்பிக்கிறோன்னு பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பேரை கூட சொல்ல தகுதி இல்லாத ஒரு தலைவன் கூட சொல்லக்கூடாது, ஒரு தற்கூரி கூட்டத்தை வச்சிருக்கிற ஒருத்தர் வச்சுங்களேன். ஐயோ பாவம், அந்த கூட்டம் கூட இப்போ இல்ல. ஒரு 2-3 பேர் தற்கூரிகளை கூட வச்சுக்கிட்டு நானும் ஒரு கட்சி நடத்துறேன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்க ஒரு மனுஷனை, ஏன் உன்னை நான் ஒரு ஆளாவே பார்க்கலடா, ஆளே இல்லைன்னு ஒரு பொண்ணும் சொல்லுப்பாரு உதயநிதியா. அந்த மாதிரி நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளா? டேய் யாரா நீ பட சொல்லிட்டு பொட்டுன்னு ஒண்ணு வச்சாரு. நீ என்ன சண்டை போடுற, என் கூட நான் சண்டை போடுறேன்றதுனால உன்னை நான் எதிரியா கன்சிடர் பண்ணுமா? நீ சொல்றதுக்காக நான் உன்னை எதிர்க்கணுமா? டேய் வரும்போதே எதிரியை பிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்டா களத்துக்கு. உன்ன மாதிரி எதிரி யாருன்னு தெரியாம, துரோகி யாருன்னு தெரியாம பணம் கொடுக்குறவங்க கூட எல்லாம் போய் வேணாம், அப்புறம் ரொம்ப தப்பாயிடும். டேய் மஞ்சப்பொடி பார்த்தல்ல, உன்னை ஒரு ஆளாவே நாங்க மதிக்கல. நீ எங்க கிட்ட எவனோ தூக்கி போடுற எலும்ப கவிட்டு கக்கற ஒரு ஒட்டுண்ணி நீ, புரியுதா? நீ எல்லாம் எங்களை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. உன்னை ஆட்டத்திலே சேர்த்துக்கல. போய் பாலை பொறுக்கிற வேலையை பாரு. பாலை பொறுக்கி போடுறது கூட ஒரு கண்ணியமான வேலை தான். ஏன்னா அவனுக்கு அந்த ஆட்டத்தை கத்துப்பான், நாளைக்கு அந்த ஆட்டத்தை முயற்சி பண்ணுவான், ட்ரை பண்ணி ஜெயிக்கிறதுக்காச்சும் முயற்சி பண்ணுவான். யாரு? பாலை பொறுக்கி தூக்கி போடுற பையன் ஸ்டேடியத்துல. ஆனா நீ ஆடியன்ஸா இருக்க கூட தகுதி இல்லாதவன், புரியுதா? நீ எங்களை பத்தி பேசிட்டு இருக்கன்னு சொல்லி உன்னை நாங்க ஆட்டத்திலே சேர்த்துக்கல. ஓரமா போட சொல்லி ஒரு டைலாக் வரும் பாருங்க, ஏய் போடா அந்த பக்கம் சொல்லி அடி கிழிச்சு பசங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கா. கர்ஜனை, தளபதியோட கர்ஜனை இது.